அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரி அஜ்சாம் வ தீனி இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ நஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல் ஹுஷூஇ வல் ஹுதூஇ இலா ஆஹிரில் கலாம். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஹுவல்லதீ ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிருன் வ மின்கும் முஃமினுன் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். வஅன் அபி ஹம்ஸா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் قال عن النبي صلى الله عليه وآله وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. رواه البخاري والمسلم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மெய்யருளாலும் மாண்புமிக்க தாஹா அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய துஆ நல்ல ஆசையாலும் நமக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் ஆகிற உம்மத்தாக, ரஹ்மத்திற்குரிய உம்மத்தாக, வெற்றிக்குரிய உம்மத்தாக நமக்கு சிபாரிஸ் ஷஃபாஅத் செய்யும் ஹவுலுல் கௌசரின் தடாகத்தை அள்ளி கொடுக்கும் நபியாக நமக்கு உத்தம நபியை அல்லாஹ் மிக பெரும் அருளால் ரஹ்மத்தாகவும் மஃபிரத்தாகவும் இத்துக்குமின நீரானாகவும் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இத்தகைய மகத்துவமிக்க நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நமக்கு ஒரே ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, கண்டிஷன் போடுறாங்க. உத்தரவு என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமைகளை அவர்களின் மூலமாக நமக்கு தெளிவாக்கி பிராக்டிக்கல் ரீதியாக நமக்கு செய்து கொடுத்து வெற்றியின் பக்கம் நம்மை கொண்டு சேர்த்திருக்காங்க. குபாடங்கள், குஃபுர்கள், பாவங்கள், பாவச் சுமைகளை வேறறுத்து
இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்மை தூய்மையும் படுத்தி இருக்கின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லீ லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த் போன்ற இஸ்திஃபாறுகளின் மூலமாக நம்முடைய பாவச் சுமைகளை அழிக்குகின்ற அருள் கிடங்குகளாக இத்தகைய தஸ்பீஹாத்துக்களை அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாம் நல்லதை எடுத்து தீயதை விட்டு நற்பாதையிலே நாம் செல்வோமேயானால் நம்மை பின்தொடரக்கூடிய 4 திசைகளையும் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் யகீனும் நமக்கு மிகப்பெரிய மகத்தான நற்கூலிகளை வழங்கக்கூடிய அருளாக மாறுகின்றது. இதற்கு காரணம் என் உயிர் தாகா அஹ்மத் அல் முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். நாம் இஸ்லாத்தின் கோட்பாடுகள் வெளியில் பார்ப்பதற்கு சிரமம் உடையதாக இருந்தாலும் அவ்வப்போது நம்மை தீமையின் பக்கம் செல்ல விடாமல் கடிவாளம் போடுவதானாலும் நாம் நல்ல விஷயங்களை எடுத்து தீயதை களைவதானாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தூய்மை, மென்மை, பரிசுத்தத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் சுத்தம், சுகாதாரம், மென்மை, அன்பு, அறம் இவைகளை நமக்கு இஸ்லாம் போதித்து கொண்டே இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை நம்மை சீண்டி மாட்டி விடுகின்ற குஃபார்களுக்கும் எளியவர்களுக்கும் இளியவர்களுக்கும் மத்தியில் நம்மை ஈமான், இஸ்லாம், ஈகான் உய்யார நடைபோற்று வெற்றியின் பக்கம் நம்மை அழைத்துச் செல்வதை எவனாலும் நம்மை தீண்டி விட முடியாத ஒரு அருள் பாதுகாப்பை அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு என்ற ஓர் ஏவுகணையின் மூலமாக, அந்த குர்ஆனின் ஏவுதலின் ஆயத்தின் மூலமாக நமக்கு இப்போ தற்காப்பளிக்கின்றான். ஒரு பயம் நம்மளை டச் பண்ண முடியாது. நமக்கு எப்போ நஷ்டம் வருது? நாம் அல்லாஹ்வை மறந்து ரசூலுடைய வழி செல்லாமல் தான் தோன்றித்தனமான கயவத்தனத்தில் வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு நஷ்டமும் துன்பமும் கஷ்டமும் ஏற்படும். அவைகள் நீக்கிக் கொள்ளத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இஸ்லாத்தின் அடிப்படை நுணுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்மிடத்திலே கட்டுப்பாடு, கண்ணியம், செயல்திறன் எல்லாம் ஒருங்கிணைந்து ஓர்வழி பாதையாக வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த மூல மந்திரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. நாம் தேர்ந்தெடுத்து வளர்ந்ததற்கு பிறகு தேர்ந்தெடுத்து போகக்கூடிய வழிமுறைகள் சரியானதாக மாநபி நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வாக, வெற்றிக்குரிய வாழ்வாக நாம் நமக்கு எடுத்து அமைத்து கொள்வோமேயானால் நம்மை இந்த உலகத்தில் ஒரு பய ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் 950 ஆண்டுகளில் வெறும் 83 நபர்கள் ஈமான் கொண்டார்கள். வருஷத்துக்கு ஒருத்தேண்டா கூட 900 பேர் ஆச்சு, 950 பேர். ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஆண்டுகளில் வெறும் 50 பேர், வெறும் 83 பேர் தான் ஈமான் கொண்டார்கள்.
அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வருத்தப்படுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி லா ததர் அலல் அருளி மினல் காஃபிரீன தையாரா. இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு துவா கேட்ட ஒரே நபி. அந்த துவாவை அங்கீகரித்து அவர்களுக்கு பேர் உதவியாக மூமின்களை காப்பாற்றி எல்லாத்தையும் அழிச்சான்ல. ரஹ்மானே, 950 வருடங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்து வெறும் 83 நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். நிச்சயமாக இவர்கள் வாழ்ந்தால் இந்த சமூகம் குற்றவாளிகள் பாவிகளைத்தான் பெற்றெடுக்கும். இவர்களை பூமியில் அழித்துவிடு, யாரையுமே விட்டு வைக்காதே, உன்னுடைய நல்லடியார்களை தவிர என்று துவா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு உத்தரவு கொடுத்தான். கப்பலை செய்தார்கள். அதில் எதிரிகள் பல இடையூறுகளும் பண்ணினார்கள். அதுதான் அன்று தொட்டு இன்று வரை இஸ்லாமிய மக்களுக்கு ஈமானை ஏற்றுக்கொள்ளாத எதிரிகளால் வெளிப்படையிலே பாசத்தை போன்று நடித்து முஸ்லிம்களுடைய உதவிக்கும் பொருளுக்கும் வாழ்க்கைக்கும் அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நண்பனை போன்று பாவித்து உள்ளுக்குள் விஷக்கிருமித்தனமான நிலைகளை ஏற்படுத்துவார்கள். இது ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் இறை இல்லமாகிய முதல் காபாவாகிய பைத்துல் முகத்தஸ் எல்லா நபிமார்களும் ஒருங்கிணைத்து தொழுத ஒரே இடம் பைத்துல் முகத்தஸ். அந்த பாலஸ்தீன் காசா அந்த மக்களுக்கு இன்றைக்கு எதிரிகளால் இஸ்லாத்தை தும்சம் செய்கின்ற கிறுக்கர்களால் பல இன்னல்கள் தொல்லைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். இவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தில் அந்த பாவிகளின் மூலமாக வந்தவர்கள். அப்போ பாவிகளை துடைத்தெறிந்து அழித்து விட்டானே. ஆம், அடுத்த ஒரு ஆயத்தை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅஸல்லஹும்ம ஷைத்தான். ஷைத்தான் இழிவான முறையில் மக்களை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பான். அந்த வகையில் அவர்கள் ஆகப்பட்டவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஷைத்தான் அந்த படகில் கப்பலில் ஏறியதன் பிறகுதான் இத்தகைய மாறு புரிகின்ற மாறுதலான செயல்கள், அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஆயுளின் நீளம். பாதக செயல் செய்கின்ற அந்த குற்றவாளிகள் எப்பொழுதும் இஸ்லாத்தை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து, மூமின்களை பார்த்து, இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து அவர்கள் எள்ளி நகையாடுகின்ற இளியவர்களாக அவர்கள் இன்றைக்கு இழி செயல்களை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. யாரும் அமைதியுடன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இஸ்லாம் முஸ்லிம் முஸ்தஸ்லிம் சலாமத் இந்த இயற்கை மார்க்கத்தை கொண்டுதான் இருக்கின்றது. இதன் மூலமாக அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. இந்த பூமியிலே அல்லாஹ் பருப்பையும் வெங்காயத்தையும் கீரைகளையும் உணவு தானியங்களையும் விளைய வைத்தது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காகத்தான். அதற்கு முன்னால் வேறு வகையான உணவு, அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் வேறு வகையான உணவு இருந்தாலும் இந்த உணவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மக்கள் முறையிட்டு எதிரிகளும் அதை பாவிக்க அன்று முதல் இன்று வரை இந்த உணவு அல்லாஹ் விண்ணிலிருந்து மண்ணுக்கு தருகின்றான். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குஹு, அல்லாஹ்வுடைய அனைத்து வகையான பொறுப்புகளும் அவனுடைய ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றது.
ரிஸ்க்கு, ஹயாத்து, மௌத்து, உயர்வு, தாழ்வு, அன்பு, அறம், பாசம், சந்தோஷம், கவலை எல்லாம் அங்கிருந்து தான் பூமிக்கு வருகின்றது. நல்லதாக இருந்தால் நிரந்தரமாக ஆக்கி வைக்கின்றான், தீமையாக இருந்தால் அவர்களை பஸ்பமாக ஆக்கி விடுகின்றான். அதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்டது. அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா கேட்டாங்க, அல்லாஹ் ஆக்கினான். அதற்கு பிறகு அதன் வம்சங்களாக வந்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள், அஸ்னாம்கள், மஜூசிகள், காஃபிர்கள், முஸ்லிம்கள். இத்தகைய பிரிவுகளிலே அல்லாஹ்வை அடைந்து அஞ்சியவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், மூமின்கள், முத்தகீன்கள். அது அல்லாதவர்களை அல்லாஹ் துடைத்து எரிந்து விட்டான். அலா அல்லாஹ் துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறவே இறை வைக்காதீர்கள். இணை என்பது லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லாஹ லஃபஸதத்தா, இரண்டு இலாக இருந்தால் உலகம் நாசமாயிரும். அப்போ அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது பொருளை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை பூஜிப்பது, அல்லாஹ்வை வணங்குவது, பொருளை பூஜிப்பது. இதை இஸ்லாம் வேறு இருப்பதற்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை நமக்கு மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். யாரின் மூலமாக? நபிகளாறுகளின் மூலமாக. ஒவ்வொரு நபியும் லா இலாஹ வரை ஒன்று. ஆனால் அந்த நபிக்கு பிறகு கலிமாக்கள் மாறுது. மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, முஹம்மது ரசூலுல்லா, ஆதம் சஃபியுல்லா. இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பகுதி, பின்னால் உள்ள பகுதிகள் மாத்திரம் கலிமாவில் மாற்றம் அடைகின்றது. நாம் எந்த கலிமாவை சொன்னாலும் என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹம்மது ரசூலுல்லா சொல்லாதவரை ஈமான் பக்குவம் பரிபூர்ணம் அடையாது. ஆகையினாலே தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில், இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி அனைத்தில் உள்ள மூலப்பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. தஸ்பீஹ் என்பது வேற, தன்சீஹ் என்பது வேற, தஹ்லீல் என்பது வேற, சலவாத் என்பது வேற. இதையெல்லாம் கடமைகளிலும் உட்பிரிவுகளில் கடமைகள். ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்வது தஸ்பீஹ். அரிசி முதல் அதி பாதாளம் வரை, சிறிய புழு முதல் பிரமாண்டமான வஸ்துக்கள் வரை, மனிதன் முதல் மிருகங்கள் வரை, ஜந்துக்கள் வரை, எல்லாமே எல்லாத்தையிலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் தோத்திரம் செய்கின்றது. லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அதில் அடங்கிய 14 உலகத்தின் கண்டிஷனும் ஆட்சியும் அதிகாரமும் குன் ஃபயகுன் என்ற சொல்லும் அல்லாஹ்வினிடத்திலேயே, அவனுடைய முல்க் ஆட்சியிலே இருக்கின்றது. வலஹுல் ஹம்து, சர்வ புகழும் அல்லாஹ். இப்போ பாருங்கள், இந்த ஆயத்துடைய சூறாவின் தொடக்கத்தில் யுஸப்பிஹு லில்லாஹ்னு சொன்னான். அதனுடைய முக்கால் பாகத்தில் முடிவில் சொல்கிறான் வலஹுல் ஹம்துன்றான். இங்கே தஸ்பீஹ், அடுத்து ஹம்தை பற்றி சொல்கிறான். யாரிடத்தில் தஸ்பீஹும் ஹம்தும் இருக்கின்றதோ அவனுடைய உடம்பில் அல்லாஹ் குண்டு தைத்தாலும் கூட சாகாத நிலையிலே அவனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பளிக்கின்றான். தவக்கல்த்து வேண்டும். ஒரு சஹாபி ஒரு யுத்தத்தின் தலைமையாக கேப்டனாக பொறுப்பேற்று போகிறாங்க. அப்போ அந்த உயர்ந்த குலம் என்ற தற்பெருமையினால் ஒருத்தன் எப்போ ஒரு நஞ்சு பாட்டில் வச்சுருப்பான், இஸ்லாத்தின் எதிரி. அந்த நஞ்சு பாட்டில் எங்கேயாவது துவக்கும் போது
நாம் சாயும் போது இதை குடித்து விடுவோம், இன்றைக்கு இஸ்ரவேல் சாயிற மாதிரி என்ற நிலையிலே வைத்துக்கொண்டு அந்த யுத்தத்தில் மும்பரமாக நடக்குது. அந்த சஹாபி, நீண்ட சம்பவம், அந்த எதிரியில் இடத்தில் இருக்கின்ற அந்த விஷத்தை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து விட்டு அது ஒரு சொட்டுப்பட்டால் உடனே பாய்சன், மரணித்து விடும். இவர்கள் இறையின் பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குடித்து விட்டார்கள். அது நொடி பொழுதில், அதாவது தொண்டை குழிக்குள், நாவிலிருந்து தொண்டை குழிக்குள் இறங்குவதற்குள் மரணம் வந்துவிடும். அவ்வளோ பெரிய விஷம். ஆனால் அவர்களை ஒன்றும் செய்யலை. பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த கொடுத்த எதிரி தலகால் அடிக்க, குதிங்கால் முதுகில் அடிக்க ஓட்டம் எடுத்து ஓடினான். அவர் மரணித்து விட்டால் நாம் பொறுப்பாகி விடுவோம் என்று. அப்போ அந்த சஹாபிக்கு கொல்லும் நஞ்சு மருந்தாக மாறியது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த விஷத்தை எடுத்து விட்டான். இதா அராத ஷைஅன், அல்லாஹ் நாடினால் குன் ஃபயகூன், அவ்வளோதான், உத்தரவு தான் போடுவான், அது ஆகிர். அந்த சாகக்கூடிய அந்த நஞ்சு அந்த சஹாபிக்கு மரணத்தை கொடுக்கவில்லை என்றால் இது யாரின் குதரத் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த நம்பிக்கை சஹாபாக்களிடத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் அவர்களை யாரும் தோற்கடிக்க முடிவதில்லை. அதுதான் இன்றைக்கும் வெறும் 60,000 படை, பல லட்சம் மக்களுக்கு மத்தியிலே, இஸ்ரவேலருக்கு மத்தியிலே ஹமாஸ், குதுஸ், ஹவுசி போன்ற இந்த சிறிய சிறிய பட்டாளங்கள் எல்லாம் துணிஞ்சு அல்லாஹ்வுடைய பெயரால், எல்லாமே அல்லாஹ்வுடைய பேர், குத்தூஸ், குதுஸ், ஹவுஸ், ஹவுசி. இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னம்பிக்கையை விட அல்லாஹ் ரசூலின் மீது வைந்து ஒரு முஸ்லீமுக்கு இடையூறு பண்ணக்கூடியவனை ஒரு சிறிய ஒரு பொருளை ஏவி மிகப்பெரிய தூரத்திலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட அடித்து சேதப்படுத்துகிறானுங்கன்னு சொன்னால் இது யார் செய்வது? குர்ஆன் ஆயத்தை ஓதியே செய்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் வ பஷ்ஷிரில் முஃமினீன். வைரத்தை விட மிக மேலான ஒரு ஹர்ஃபுக்கள், மிக பிரமாண்டமான தன்னம்பிக்கையை உள்வைத்து அல்லாஹுடைய உதவியை கொண்டு பல ஆயத்துக்கள் முன்னால் கூறப்பட்டதை உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கின்றது. நாம் நம்மை படைத்தவனை தஸ்பீ செய்யணும், ஹம்து செய்யணும், நாம் தன்சீஹாகணும், அல்லாஹுவை தன்சீஹாக ஆக்கணும். அல்லாஹ் தஸ்பீஹ், தஹ்மீத், தன்சீஹ் உடையவன். தன்னைத்தான் அல்லாஹ் தன்னைத்தான் பரிசுத்தமாக்கி கொண்டான். காயும் தாயிமானவன். அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, துணை இல்லை. அவனுக்கு யாரும் ஒப்பமும் இல்லை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லா வஸ்துவும் ஆற்றல் வருது. அல்லாஹ் எல்லா வஸ்துவையும் மாற்றி படைக்கின்ற அதிபதியாக அமர்ந்திருக்கின்றான். அல்லாஹ்விற்கு யாரும் ஆட்கள் தேவையில்லை, உதவி தேவையில்லை. உனக்கு ஆளுகளை கூப்பிட்டு இதை செய் அதை செய்து சொல்ல வேண்டியதில்லை. அவன் உத்தரவிடுவது குன் ஃபயகூன். 3 நாளில் ஹமாஸுடைய தலையில் உள்ள முடியை புடுங்கி நாங்கள் கயிறு திரித்து எங்கள் ஊருக்கெல்லாம் வேலி பாதுகாப்பு செய்ய போகிறோன்டான் இஸ்ரவேல். ஆனால் இன்றைக்கி குருவி சுடுவதை போன்று அல்லாஹ் அவர்களுடைய கரத்தால் அவர்களை குன் என்ற சொல்லால் சுட்டு கொண்டிருக்கான். சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழிந்தே தீரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இஸ்லாமியர்களே, குர்ஆனை வெறுமனையாக நீங்கள் எடை போட்டு விட வேண்டாம். குர்ஆன் அச்சடிக்கப்பட்டு ஒரு 500 ரூபாய்க்கு விற்பனையாக்கப்படுகின்றது என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம்.
அதில் உள்ள ஒவ்வொரு ஹர்ஃபும் 14 உலகத்தை தன்னுள் அடக்கியதாக ஆட்சி பீடத்தில் கொண்டதாக இருக்கின்றது குர்ஆன். வ இன்னஹு தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். இன்னும் என்னையா உங்களுக்கெல்லாம் ஆயத்து வேணும்? துப்பு கட்டவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. எதுக்கெடுத்தாலும் முணுக்குன்னு கோவம். சத்தியத்தை சொன்னான். எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு நடக்க தெரியாதா? நாங்கள் நீதம் இல்லையா, நேர்மை இல்லையா, ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாம் இருந்தாவே அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சி போயிருமே. இந்த 4 நாளைக்கு முதல்ல கூட நம்முடைய இந்தியாவுடைய பாராளுமன்றம் எல்லா எம்பிக்கள் அவங்க இவங்க தோளாந்துருத்தி எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது இவ்வளோ பாதுகாப்பு போடுறான். 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்குன்றான். இது இல்லாமல் கடல் படைன்றான், தரப்படைன்றான், விமானப்படைன்றான், ராக்கெட் படைன்றான். எல்லாம் இருந்து ஒரு சாதாரணமான பெண்ணும் ஒரு ஆணும் அவர்களுடைய தூண்டுதலுக்கு அங்கே கலாட்டாவை உண்டு பண்ண வேண்டும், மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும், கூச்சலிட்டு அவர்களை குழப்பமாக ஆக்கிவிட்டு நாம் உயர வேண்டும் என்று செயல்படுத்துகின்ற திறன்கள் எப்படி பிடிபட்டது? அநியாயம் நடக்கின்ற இடத்திலெல்லாம் அல்லாஹ் தட்டி எறிவான். அது யாராக இருந்தாலும் சரி. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. ஏறத்தாழ 3 மாதமாக போர் நடக்குது. காசா மக்களுக்கு உணவு அனுப்பலை, உதவிகள் அனுப்ப முடியல. இஸ்லாமிய நாடுகள் 50ன்றான், ஒரு 20 நாடை வச்சுக்கங்க. துருக்கியை தவிர மற்ற நாடெல்லாம் வசூல் பண்ணி உணவு இதுகள் வைத்திருந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழல். இன்றைக்கி சவுதிக்காரன் இவனுக்காக கொய்த்துக்காரனும் ரோடு போட்டு உணவையும் உதவியும் அனுப்புகிறான். ஏண்டா துப்புக்கட்ட பயல்களா? முஸ்லீமாக பிறந்து இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாமிய ஆட்சியிலே மக்கா மதீனாவை நீங்கள் செயலாற்றுகின்ற அத்தகைய சக்தியை கையில் வச்சு கொண்டு ஏண்டா பயப்படுறீங்க? ரசூலுல்லா மேலே 10 தடவை ஸலவாத் ஓதிட்டு தூக்கிட்டு போனீங்கன்னா ஆமனஹுல்லாஹு மின் ஃபஸ்ஹில் அக்பர். கியாமத்து நாளில் கூட அந்த நாள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஸலவாத்தினுடைய மகிமை. என் அருமை தாய் சகோதரி, பிஞ்சளம் படைத்த பிள்ளைகள், அண்ணன்மார்கள், தந்தைமார்கள், எத்தனை பேர் காசாவிலையும் பலஸ்தீனிலையும் கொல்லப்பட்டு சிதைவு ஏற்படுத்தி இன்றைக்கும் மருத்துவம் இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், எத்தகைய உதவியும் இல்லாமல் குத்தியுயிரும் குலையுயிருமாக கிடப்பதை எந்த அரசாங்கமும் இஸ்லாத்தின் அதாவது பொன் பொருள் மனைவி மடியில் படுத்து உறங்க சுகத்துக்காக வேண்டி இவர்கள் நினைத்தால் பிரேலனை பரப்பது, எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுவது ஃபிரௌனை நினச்சி பாருங்கடா. உங்கள் நாட்டுக்கிட்ட தான்டா இருக்குது ஃபிரௌன். வாகரக்குனா ஆல ஃபிரௌன் வான்டும் தந்துருன்னு சொல்கிறான்ல. ஃபிரௌன் என்ன மமதை கொண்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட? அவன் பொருள் ஆச்சா? காரூன் என்ன செல்வமுடையவனாக இருந்தான்? சில பேர் அல்ல மிசில காரூன்னு சொன்னாங்களே, அறிவை இழந்தவர்கள். அறிஞர்கள் சொன்னால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், காரூனுடைய சொத்தை போன்று நமக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் அறிஞர்கள். அழியப்பட்டது யார்? அழித்தது யார்? இன்றைக்கும் காரூன் கொட்டி போகிறான். அது மாதிரி அவங்க தலையில எல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் கொட்ட போகிறான்ல. அதை செய்வதற்கும் அல்லாஹ்விற்கு நேரமாகாது. கூட பிறந்த சகோதர சகோதரி இஸ்லாமியன், அதிலேயும் ஆரம்ப காபாவாகிய பலஸ்தீனில் பைத்துல் முக்கத்தஸ் இறையின் இல்லம், எல்லா நபிகளும் ஒட்டுமொத்தமாக தொழுத ஒரே இடம். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும் என்ற மாணபியின் அந்த இனிமையான கூற்று தலைமை ஏற்று தொழுக வைத்த இடம் இல்லையா? அந்த ஊர் மக்களுக்கு இன்றைக்கு அச்சத்தோடு வாழ்கிறாங்களே. ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க பாவமாக இருக்குது. தொழுவதற்கு ஒளி செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை. யாருக்காக போராடுறான்? தீனுக்காக. யாரும் எந்த உதவியும் அவர்களுக்கு செய்யலையே. மறைமுகமாக ஒரு 4-5 நாடுகளை தவிர
துணிஞ்சு பேசக்கூடிய நாடுகள் எதுவும் இல்லை. காரணம் என்ன? ஆடம்பர வாழ்வு, அகம்பாவ வாழ்வு, மனைவியிடத்தில் கொண்டாடுகின்ற அந்த ஒரு இரவு தவறினாலும் மனைவி தவற மாட்டான். அந்த அளவிற்கு அந்த சிற்றின்பங்களுக்காக தன்னை அடிமையாக்கி கொண்ட நாடுகள் தான் இன்றைக்கு ஒரு 10 நாடை தவிர எல்லா நாடும். என்னடா 57 நாடில் 7 தள்ளு, 10 கூட இல்லை, 7 தள்ளு. இந்த 7 நாட்டை தவிர மற்ற நாடெல்லாம் ஒரு ஷேகு அரபு நாட்டில் டயானா ஜட்டியை எத்தனையோ கோடிக்கு எடுத்தானா. இதெல்லாம் சம்பவமாக காண இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வழிபாடுகள் வழிபடுதல்களை நாம் எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் இன்றைக்கு நமக்கு எத்தனை விதமான சிரமங்கள் என்பதனை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமுடையவர்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நாம் ரசூலுக்கு வழிபடக்கூடியவர்கள். நமக்கு ஆரம்ப காபாவாகிய 3 நிழமத்துடைய பள்ளி பைத்துல் முகத்தஸ். 1 பரக்கத்திற்குரிய நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எண்ணுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இமாமத்தை கலிமாவை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த புனித பள்ளிக்கு வந்த கால்பட்ட இடம். 2வதாக நபிமார்களின் வாழ்விற்கு பிறகு இந்த உலகத்தில் ரசூலுல்லாவுக்காக மீண்டும் இந்த உலகத்தில் நபியாக இருந்த பவரை எடுத்து அவர்களை பிரஜைகளாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். 2வது மேராஜுடைய இரவில் இந்த வந்துருச்சு ரஜபு, இன்னும் ஒரு 20-25 நாளில் ரஜபுடைய இரவு, மேராஜுடைய இரவு வருது. மேராஜை பற்றி அதில் நம்மளில் சில எதிரிகள், இஸ்லாத்துக்கு எதிரியை போன்று பேசக்கூடியவர்கள், மேராஜ் இல்லை, அது இல்லை, நோன்பு இல்லை, தொழுகை இல்லை இப்படின்னு பேசக்கூடியவர்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஒன்றை மட்டும் விளங்கிக்கங்க, இஸ்லாத்தில் நற்கர்மங்களை எவன் தடுத்தாலும் அவன் குஃபுருக்கு நெருங்கி விட்டான். இஸ்லாம் அவர்களை வெளியேற்றுகின்றது, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள், அவ்வளோதான். உலகத்தில் நான், நீ, மூதாட்டி, பாட்டன், பூட்டி என்பதற்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அத்தியுல்லாஹ் வஅத்தியுர் ரசூல் 1. 2வது ஒமையுத்திர் ரசூல் ஃபக்கது அத்தா அல்லாஹ். எர்ரா போய் கேளுங்கடா, தஃப்சீரில் பாருங்கடா. கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன எறும்பை கொண்டு அல்லாஹ் உபதேசிச்சிருவான். அதுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆஜிஸ் என்று சொன்னது. ஆஜிஸ், உன்னால் எதுவும் எனக்கு செய்ய முடியாத தகுதி இல்லை உனக்குண்டு. நபியவே பார்த்து அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிருக்கு எறும்புன்னு சொன்னால், அட பிஸ்கோத்துக்கு பிறந்தவைகளா, நீங்கள் மேராஜ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ல ஒன்றுமில்லை. மேராஜ் வந்து விட்டது, நெருங்கி விட்டது, வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இரவுகளில் நோன்புனவருங்க அமல் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாயத்தின் மூலமாக நமக்கு 3 சீரம்சங்களை கற்றுக் கொடுக்குறான். 1, வானம் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து மனிதன் மாத்திரமல்ல. 2வது தரக்கூடிய நிஅமத்தை அனுபவித்து ஹம்து புகழுது. 3வது அல்லாஹ்வை என்று எதுவும் இல்லை, அல்லாஹ்விற்கு நன்றி செய்கின்றது. நாம் தஸ்பீஹ் உடையவர்களாக, ஹம்துடையவர்களாக, சுக்குர் உடையவர்களாக வாழ முற்பட வேண்டும். அத்தகைய புனித வாழ்வை அடைய எத்தனிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தவான்களாக ஆக்குவதுடன் சத்தியவான்களுக்கு உடலிலும் உழைப்பிலும் பொருளிலும் பேர் உதவியிலும்
நாம் ஒத்தாசையாக இருப்போம் என்ற மன உறுதி இஸ்லாத்தில் ஒவ்வொருவரும் ஆணும் பெண்ணும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சம்பாதிப்பதில் ஒன்று நமக்கு, ஒன்று அல்லாஹ்வுக்கு, ஒன்று தீனுடைய வளர்ச்சிக்கு, ஏழை எளியோர்களுக்கு. இவைகளை நாம் சரியாக ஜகாத்து சதக்காவை மாத்திரம் செய்தால் போதாது என்ற மன உறுதி கொண்டு நாம் வாழ வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் ஈமானில் ஒற்றுமையுடன் வாழ, இஸ்லாத்தின் ஓரணியாக நிற்க, வெற்றியின் பக்கம் விரைய, தொழுகையில் ஜமாத்தில் எவ்வாறு ஒருங்கிணைகின்றோமோ இஸ்லாத்தில் எல்லா துறையிலையும் ஒருங்கிணைந்து வாழ ரஹ்மான் போதுமானவன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.